வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னும் சற்று நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸை சந்திக்கிறாரு. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சார் 2 பெரிய நாட்டு தலைவர்கள் சந்திக்கிறாங்களா? இது நேற்றே முடிஞ்சு போன ட்ராமா. இதை எடுபடாத ட்ராமாவுக்கு இவ்வளோ பேச்சா? வெறும் 5% வாக்கு வங்கி வைத்துக்கொண்டு அந்த கட்சி இந்த கட்சின்னு மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடிய இவர்களை பற்றி பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் அப்பப்போ கொஞ்சம் சில காமெடி கண்டென்ட்லாம் கிடைக்கும். அந்த வகையை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். எப்பயுமே ஆளுநர் ஒரு காமெடி கண்டென்ட் கொடுப்பாரு, சாட்டையால் அடித்து ஐயா அன்புமணி இவர் நம்ம அண்ணாமலை அவர் ஒரு காமெடி கண்டென்ட் கொடுப்பாரு. இப்படி அந்த வரிசையில் அப்பா பையன் சண்டை. அப்பா பையன் சண்டையில் திடீரென என்ன திருப்பம்? எல்லாரோட தான் நீர் அடித்து நீர் விலகாது. ஏன்னா நேற்று நைட்டு அந்த அருள் எம்எல்ஏ அவர் ராமதாஸ் அவர்களுடைய மூத்த பொண்ணு காந்திமதி குடும்பத்தோட என்ன பேசியிருப்பாங்க? அப்பா ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்கோம்பா, அண்ணன் பாட்டுக்கு தம்பி பாட்டுக்கு அந்த பக்கம் தனியாக போயிட்டாருன்னா சிக்கல் வந்துடும். அவர் போய் கட்சிக்கு முறையிடுவார், நேராக பிஜேபி வரும். நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை வம்புல விளக்க வாங்கிறீங்க. ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பிஜேபி உள்ளே வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும். அண்ணனுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது. அன்புமணி அவர்கள் ஒரு முடிவில் இருக்கார். அதாவது முகுந்தன் வரக்கூடாது. ஏன்னா முகுந்தன் வந்தா எப்படி ஒரு 2 அதிகார மையம் அவருக்கு பிரச்சனை வரும். அதனால் அவர் ஒரு கணக்கு போடுறார். குடும்ப அரசியலை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் கூட இன்னும் ஐயாவுக்காக பின்னாடி போகிற இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க? என்னப்பா நாங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த பக்கம் பார்த்தா பனையூரில் வீடுங்கிறீங்க, அந்த பக்கம் பார்த்தா தைலாபுரத்தில் வீடுங்கிறீங்க. கோடிக்கணக்கான சொத்துக்கள். 5 ரூபா டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ எப்படி இவ்வளோ சொத்து வந்தது? மக்கள் யோசிப்பாங்கல்ல. நீங்கள் திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லும்போது உங்களை பற்றி மக்கள் கேட்பாங்களா இல்லையா? சரி, இப்போ இந்த டீலிங் என்ன? டீலிங்கை முடித்து வைத்தது யார்? எல்லாருக்கும் தெரியும். டீலிங்கை முடித்து வைத்தது நம்ம ஜிகே மணி உள்ளிட்ட தலைவர்கள். அவங்களுக்கு என்ன இதில் ஆசை? எல்லாருக்கும் தெரியும். கட்சி இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும். உண்மையா இல்லையா? என்ன பெரிய என்ன கொள்கைகள் என்ன 2 பேருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன பெரிய கொள்கை? மற்ற கட்சியை பார்த்து கொள்கை இருக்கான்னு உங்களுக்கு என்ன கொள்கை? சமூக நீதின்னு பேசிட்டு நீங்கள் சமூக நீதியை காக்கவருக்கா? ஏற்கனவே நீங்கள் தலித் தெளில்மலை அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வந்தீங்க. அவரை எவ்வளோ அவமானப்படுத்தினீங்கிறது கடைசி நேரத்தில் தெரியும். அவர் அதிமுகவுக்கு போனார். உண்டா இல்லையா? பட்டியலினத்தை பற்றி பழைய விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க. அதனால் ராமதாஸ் ஐயாவை தமிழுக்காக பேசுவார். அதுக்காக அவர் செய்கிற எல்லாத்துக்கும் நன்மைலாம் கிடையாது. நேற்று அவர் பேசியது ரொம்ப அபத்தம். நான் தான் ஆரம்பித்தேன், இருக்கிறவங்க போங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க தான் முடிவு பண்ணணும். இதையும் கேட்டுட்டு இந்த மேடையில் இன்னொன்றுங்க, மேடையில் உட்காந்துருக்கவங்கள பாருங்களேன். மேடையில் உட்காந்துருந்தா ஜிகே மணிலேருந்து எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு அப்பா பையன் சண்டை நடக்குது, அவங்களுடைய ரியாக்ஷன் பாருங்கள். அவங்களால ஒன்றும் பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா யார் பக்கம் காத்தடிக்கும்னு தெரில. நாளைக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா எல்லா கட்சியிலும் இது நடக்கும். நேற்று கூட போகும்போது ஐயா ராமதாஸ் போகும்போது அன்புமணி வாழ்கன்னு சொன்னாங்க. நம்ம சொன்னோம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இந்த ரேஸில் முகுந்தன் அவர்களை இன்னைக்கு ஐயா ராமதாஸ் இல்லை அவன் பதவியில் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா ஐயா ராமதாஸை பக்கம் இனிமேல் யாரும் போக மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அன்புமணி இல்லை முகுந்தன் வரட்டும்னு சொன்னால் அன்புமணிக்கான அதிகாரம் போயிடும். ராமதாஸ் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். யார் தோத்தாங்கனாலும் அவர்களுக்கான முக்கியத்துவம் குறிப்பிடும். அதுக்கப்புறம் ராமதாஸை ஏன் பார்க்கணும்? அன்புமணியை பார்த்துருவாங்களே. ஒரு தலைவருங்கிறவங்க என்னங்க ஆசை? டெய்லி நம்மளை 4 பேரை பார்க்கணும், நான் தான் கூட்டணியை முடிவு பண்ணணும். இப்போ எது அது பறி போச்சோ அதுக்கப்புறம் யாராவது பார்ப்பாங்களா? அதனால் இந்த சண்டை அப்படிங்கிறது ஒருவர் வீழ்த்தப்படுவார். இன்றைக்கி விக்கெட்டு போயிடும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அநேகமாக அன்புமணி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இன்றைக்கி பேசின பல பேர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் மொத்தமாக குடும்பமாக பேசியிருக்காங்க. அதாவது என்ன பேசப்பட்டது? பெரிய அளவுக்கான சொத்துக்கள். என்ன சிக்கல்னால் இன்றைக்கி ஐயா ராமதாஸ் நிறுவனர், ஐயா அன்புமணி தலைவர். அதாவது இங்கே நியமனம் யார்கிட்ட போடணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சொத்துக்கள் யார் பேரில் இருக்குது, அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருளாளர் யார் பக்கம் போவாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஊர் 2 பட்டா கொண்டாட்டம் வாங்கல. அந்த மாதிரி இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது இதே சண்டை நீடித்தால் யார் வருவாங்கிறது ஐயாவுக்கும் சொல்லப்பட்டது, அன்புமணிக்கும் சொல்லப்பட்டது. ரைட்டுங்க, முதலிக்கே மோசம் வந்துடும் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க? 11 மணிக்கு எங்கள் அப்பாவும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒரு வீடியோ மக்கள் பார்த்து பாசம் மலை இருக்குல்ல, அப்பா பையன் பாட்டு, அந்த பாட்டெல்லாம் பின்னாடி சினிமாலெலாம் பார்ப்போம்ல, அந்த பாட்டெல்லாம் போட்டு இப்படி ஒரு சொந்தம் இல்லை, என் பையன் என்னை கேவலமாக பேசுவான், நான் அதை விட அவனை கேவலமாக பேசுவோம், ஆனாலும் நாங்கள் 2 பேரும் நல்ல அப்பா பையன் தான். இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் கலாச்சாரத்துக்கு நல்லது. வெளிப்படையாக பேச வேண்டும். என் பையன் வெளிப்படையாக பேசிட்டாரு, நானும் வெளிப்படையாக பேசிவிட்டேன். நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை அடுத்து முதல்வராக்க வேண்டும்.
சொன்னாலும் சொல்லுவார். மறுபடியும் உடனே மாடு கேட்குறேன், பழைய மீண்டும் பல சாட்டு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து பல விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இல்லை அத்தனை கோடி சொத்தை காப்பாற்ற, இத்தனை கோடி சொத்தை காப்பாற்றன்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதே 5%. இதை உடைஞ்சதுன்னா அப்பாவுக்கும் பிரச்சனை, அப்பாவுக்கும் பிரச்சனை, பையனுக்கும் பிரச்சனை, பல பிரச்சனைகள் வரும். 2 பேருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரையும் வார்த்தை போர் பண்ணாங்கன்னா, ஏன்னா ஐயா ராமதாஸ் நேற்றே சொல்லிட்டாரு, கூட்டணி நம்ம தப்பாக வச்சுட்டோன்னு. ஒருவேளை 2 பேர் உடஞ்சா இங்கே இருக்கவங்க 10 பேர் பேசுவாங்க, நாங்கள் கூட்டணி வந்தோம் பிஜேபியில் தான் போச்சுன்னு அவர் சொல்ல. இல்லை நீங்கள் எவ்வளோ பணம் வைக்கணும் எல்லாட்டி. இப்போ வெளியில் என்ன பொது வழியில் வந்துட்டு இருக்குது பேர் பாருங்கள், பெட்டிமணி. எந்த அரசியல் கட்சி மற்ற அரசியல் கட்சிகிட்ட பேசும்போது சில விஷயம்லாம் நடக்கும். ஆனால் வெளிப்படையாக பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 2 கட்சியை நினைப்பாங்க, இந்த 2 கட்சியும் பணம் வாங்காமல் போக மாட்டாங்கப்பான்னு. அதில் ஒன்று ஐயா ராமதாஸா சொல்லுங்கள். எல்லா வெளியில் நீங்கள் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் யாராக இருந்தாலும் கேளுங்க, அவர் கட்சியாங்க அதெல்லாம் என்னங்க ஜாதி கட்சி ஒன்று. ஏன்னா இன்னொன்று உங்கள் கம்யூனிட்டி உங்களுக்கே ஓட்டு போடுறாங்கன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஐயா வேல்முருகன் போனார், அவர்கிட்ட கொஞ்சம் போனாங்க. வேல்முருகனுக்கெலாம் இது பெரிய பலம் தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு பாசமலையை அநேகமாக நம்ம 11 மணிக்கு பார்க்க போகிறோம். பாசமலையில் நினைய போகிறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக நமக்கு கிடைக்கும். எப்படி மோடி ஐயா ராமதாஸ் கட்டி பிடிச்சி அது எஃபெக்ட் இல்லை, அது பெருசாக எஃபெக்ட் இல்லை. இது கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அப்பா பையன் அப்படிங்கும்போது கரெக்ட் இருக்கும். குடும்பமே ஒன்று சேர்ந்தது. அதனால் இனிமேல் இந்த குடும்பம் உடைந்தது அப்படின்னா குடும்பம் எப்போதும் சேர்ந்து வந்துடுவார்கள். ஏன்னால் இவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கிலான பணம். அந்த பணத்தை ஒன்று சேர்க்க வேண்டும்னா சொந்தக்காரங்க ஒன்று சேர்ப்பாங்க, அதிகாரத்துக்கு அடித்துக் கொள்வார்கள். இந்த சண்டை இதோட முடியாதுங்க. இன்னும் சொல்கிறேன், இந்த சண்டை இதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்பே இல்லை. முகுந்தன் அவர்கள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சும்மா இருப்பாரா? குடும்பத்தில் ஒரு மனஸ்தாபம், ஏங்க அவனுக்கு அந்த பையனுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாரு. அப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. சமீபத்தில் சிவாஜி குடும்பத்தில் என்ன நடந்தது, பொண்ணுங்களே பையன் மேலே கேஸ் போட்டாங்க. பெரிய இடத்துலலாம் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும். நம்மளாம் நிம்மதியாக உண்மையிலே இருக்கும். பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கீங்க. ஆனால் அந்த பணம் படைத்த அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நிம்மதியாக ஐயா ராமதாஸாலும் தூங்க முடியாது, அன்புமணியாலும் தூங்க முடியாது, முகுந்தனாலும் தூங்க முடியாது. இவ்வளோ கோடியாக சொத்து வச்சுருக்கீங்க. முன்னாடி இருக்கக்கூடிய உங்கள் தொண்டர்கள் நிம்மதியாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள். ஏன்னா எப்போதுமே நீங்கள் சில பேரை ஏமாற்றலாம், பல பேரை கூட ஏமாற்றலாம், ஆனால் உங்கள் மனசாட்சியை நீங்கள் ஏமாற்ற முடியாது. இப்போ கடைசியாக நேற்று நீங்கள் பேசுனதுக்கு என்ன அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் பார்த்துட்ருக்க மக்கள் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போடணும். பார்த்துட்ருக்க மக்கள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு புரிஞ்சிடும். வன்னிய மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். 10.5% இடஒதுக்கீடு எப்படி கிடைக்கும்? ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னா அன்புமணிக்கு அவர்களுக்கு ராமதாஸுக்கும் தெரியாதா? வேகமாக போய் கையெழுத்து போட்டிங்களே, என்ன காரணம்? அந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்கலான்ட்டு ஸ்டாலின் மேலே பாயிறீங்களே, அவர் தான் உச்சநீதிமன்றத்தில் போட்டார். மறுபடியும் எதுக்கு போராட்டம்? அதாவது உங்கள் 2 பேருக்கும் என்ன ஆசைன்னா, தமிழ்நாட்டில் அப்பப்போ நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவீங்க. எதுக்கு போராட்டம் பண்ணுவீங்க? 10 எத்தனை வருஷங்க இதையே சொல்லிகிட்டு இருப்பீங்க. அந்த மக்களை எப்படிங்க ஏங்க இன்னும் நல்ல மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், வன்னிய மக்கள் அவ்வளோ நல்லவங்க. அவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் 2 பேரும் வன்னிய மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதையும் உங்கள் குடும்பம் மட்டும் வளம் குளிக்குதேங்கிறது பார்க்காமையா இருப்பாங்க? உங்கள் பசங்க பேர பசங்க பல ஆயிரம் கோடிக்கு சொத்து. உடனே தைலாபுரம் தோட்டத்துக்கு அவர் போகிறாரு. எதுக்கு போகிறாரு? ஜிகே மணி எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு நிருபர் பார்த்து. ஆமாங்க, உங்கள் சண்டை. நீங்கள் கொள்கையால் முரண்படுறீர்கள். என்னென்னா வரலாற்று ரீதியாக பேசுவாங்க, கொள்கை ரீதியாக பேசுவாங்க. நீங்கள் பேச்சு பாருங்களேன். மற்ற கட்சிக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இவங்க 2 பேருக்கு தான் ஒன்றும் தெரியுங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுவும் ஐயா அன்புமணி சொல்கிறாரு, அவர் இருக்கும்போது தான் 108 வந்ததான். நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்கும்போது எத்தனை பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கொடுத்து அந்த கேஸ் உங்கள் மேல் இருக்குது. நீங்கள் ஏதோ தூய கரத்துக்கு சொந்தக்காரர்னு ஜெயலலிதாவையும் கலைஞரையும் விமர்சிப்பது எந்த விதத்தில் நியாயம்? என்னைக்கு நீங்கள் பிஜேபியோட கூட்டணி போய் ஒத்துக்கிட்டு நீங்கள் கூட்டு வந்தீங்களோ அப்போயே உங்களுடைய சுயரூபம் தெரிந்து விட்டது. பிஜேபிக்கு எதுக்கு நீங்கள் கூட்டணிக்கு போனீங்க? வெளியில் யாருக்கும் தெரியாதா? உங்கள் மேலே நிறைய கேஸ் இருக்குது, பிஜேபி மேலே இருக்குது, பிரச்சனை ஆயிரும், அதுக்கு தானே போனீங்க. இப்போ கூட என்ன, உங்கள் மனைவி சௌமியா அவர்களை தருமபுரியில் ஜெயிச்சிருந்தால் மத்திய அமைச்சர் கேட்பீங்களா இல்லையா? அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எப்பயுமே ராமதாஸ் ஐயா அவர் வீட்டில் உட்காந்துட்டு இந்த கூட்டணிலாம் முடிவு பண்ணுவார். இந்த தடவை கூட்டணி விட்டு வெளில இந்த ஐயா ராமதாஸ் கையெழுத்து போட வந்தார் தெரியுங்களா ஹோட்டலுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டை விட்டு வெளில வர மாட்டார். பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ சிவி சண்முகம் பேசுகிறதெல்லாம் சரியான பேச்சு. அப்பா பையன் சேர்ந்து என்னை எந்த அளவுக்கு இப்போ பண்ணாங்க பேசினார்ல, அதுக்கெல்லாம் என்ன பதில்? முதல் நாள் வரைக்கும் நைட் வரைக்கும் பேசுனீங்களே, அடுத்த நாள் என்னன்னு சிவி சண்முகம் கேட்டார்ல, என்ன பதில்? இப்போ அவரெல்லாம் காமெடியாக சிரிப்பார், அப்பா ஆட்டம் ஆடினீங்கன்ட்டு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி கண்டென்ட் நடந்து முடிஞ்சிருது. இந்த காமெடி கண்டென்ட் நம்ம ஏன் பேசுகிறோம்னா, ஞாயிற்றுக்கிழமை
ஜென்ரல் கண்டென்ட்டே நம்ம நிறையா போட்டுட்ருக்கோம். இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். மக்களுக்கு நன்றாக தெரிந்தாலும் அதை ஞாபகப்படுத்த வேண்டியது எல்லாருடைய கடமைன்னு தான் நினைக்கிறோம். இந்த குடும்பம் தமிழகத்தில் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இதற்கு முன்பு அவர்கள் பேசிய பேச்சு என்ன, இது எல்லாம் கண்டிப்பாக வரலாறு மன்னிக்காது. வன்னிய மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.